சாங் போட்டால் இப்போ கூட எனக்கு இப்போ நான் வந்து பொலிட்டிஷியனாக இருக்குது இல்லை ஒரு ஏஜ் வந்திருக்கு அது எதுவுமே ஞாபகம் வராது. சாங் போட்டால் ஆடிட்டே இருப்போம். நான் இப்போ கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ இஷ்டம். சத்யராஜ் சார் சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி, எப்போ சாங் பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு பல்டி அடிச்சிட்டிங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு படம்ன்றது ப்ரொடியூசர், டைரக்டர், இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் லைஃப் அது மேலே இருக்கும். படம் பண்ணுறேன், ஆனால் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், அந்த டைலாக் சொல்ல மாட்டேன், இந்த மூமெண்ட் பண்ண மாட்டேன், அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டேன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காது. சினிமா பண்ணுறது வந்து ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினச்சேன் நான். ஏன்னா நம்ம கூட பிறக்கலன்னா கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபேன்ஸ். அந்த சினிமானால தான் இன்னைக்கு நான் ஒரு ஆளாக இருக்குது. அது மேலே நிறைய காமெண்ட் பண்ணியிருக்காங்க சினிமாக்காரங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு யாராவது சினிமாக்காரன்னு கீழேருந்து அப்படி வரும். ஒரு வாட்டி அசம்பிளியில் அப்படியே சொன்னாங்க அப்போசிஷன்காரன், அப்படியே இறங்கி போய் அடிக்க ஓங்கி போயிட்டேன். எல்லாம் என்னை தூக்கி எடுத்துன்னு வந்தாங்க. வணக்கம் ரோஜா அவர்களே. வணக்கம். எனக்கு கொஞ்சம் சரியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் 90களில் 2000களில் அப்படியே டிவியில் கான்ஸ்டண்ட்டாக படம்லாம் ஓடிட்டு இருக்கும், பாட்டெல்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கும், அப்படியே வைப் பண்ணிட்டு இருப்போம். வளர்ந்து வரும் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படி கட் ஃபார்வர்ட் பண்ணால் 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியல. உங்களுக்கு சில டைம் அப்படி தோணுமா, என்ன இப்போதான் நடிச்சுக்கிட்டு இருந்தோம், எனக்கு என் பையன் பொண்ணு பார்க்கும்போதும் நமக்கு இவ்வளோ வயசாயிடுச்சா, இவ்வளோ வருஷம் தாண்டி வந்துட்டோமான்னு அப்போதான் தோணும். நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது அந்த ஃபீல் தெரியல. இன்னும் எங்காவே ஃபீலிங் அந்த 90s எப்படி இருந்தோமோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும் இப்போ கூட. புரியுது. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 25 வருஷம் முன்னாடி நான் அப்படியே டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ பாரு டிவி பார்க்காதானே. அந்த டைமில் நீங்கள் பிரபுதேவா அவங்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பாட்டு இருக்குல்ல, ஞாபகத்துக்கு வருது. யாராவது அந்த கருப்பாய் இல்லை மஸ்தானா மஸ்தானா அடிக்கிட்டே போகலாம். நம்ம லாஸ்ட்ல ஒரு செக்மெண்டாவே பண்ணலாம். சும்மா ஒரு 7 பாட்டு சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் அதுலேருந்து என்ன வருது அப்படின்னு சும்மா சொல்லுங்க. பட் நீங்க கருப்பாயின்னு சொன்னதுனால அதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த லோகேஷ் யூஸ் பண்ண உடனே. கருப்பாய் பாட்டு எதுல லியோல வரும்னு நினைக்கிறேன்ல. லியோல விஜய் சார் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் நானும் பிரபுதேவ் பண்ண சாங் லைம் லைட்ல வந்துடுச்சு. எங்களுக்கு அந்த கிரேஸ் வந்தது அவங்களால. மறுபடி அந்த யூடியூப் வீடியோக்கு போனா லியோ பார்த்துட்டு வர்றவங்க எல்லாம் லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெண்ட் இருக்கும். அந்த சாங் எனக்கு எப்பவுமே பிரபுதேவா கூட டான்ஸ் ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு டான்ஸ்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா டான்ஸ் கத்துக்கினது இல்லை. ஸோ அப்படியே ஒவ்வொரு படமா கத்துக்கிட்டு வந்தேன். ஸோ அவர் கூட பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் கம்போஸ் பண்ணுற விதம், எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஒரு தனி இது வைப்பாங்க, மூமெண்ட்டுக்கு ஒரு தனி இது இருக்கும். ஸோ அது பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரும் இல்லையா, இல்லை ஆர்டிஸ்ட்டு கூட. அவங்க சாங்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு நல்ல பேர் வந்தது. நல்லா டான்ஸ் ஆடிருக்கீங்க, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இல்லை உண்மை என்னன்னா, அது பார்க்கும்போதே ஒரு 2 பேர் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்கன்றது அது ரொம்ப ஒரு மாதிரி கண்டேஜியஸா இருக்கும். அது பார்க்கும்போது எப்பா நார்மலா எந்த ஹீரோயின் பாவாடை தான் போட்டு பல்ட்டி அடிக்க மாட்டேன். ஸோ பிரபு சார் என்னை எப்போ பார்த்தாலும் அந்த புது மூமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ மாஸ்டர் சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது மாதிரி எங்கள் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மை. சத்யராஜ் சார் சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி, எப்போ சாங் பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டிங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எந்த ஹீரோயின் இவ்வளோ தைரியமாக செய்ய மாட்டாங்க. மாஸ்டர் சொன்னது அப்படி எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இங்கே ஒரு சில ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஹீரோயின்ஸ்லாம் இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா உன்னுடைய அந்த உமன்லி குவாலிட்டி பண்ணாது, அவங்களுக்கு அவங்களே ஒரு இது போட்டுப்பாங்க. நீங்க என்னைக்குமே அதெல்லாம் பெருசாக நம்பினது இல்லை? இல்லை, நான் வந்து டாம்பாய் மாதிரி தான் எப்பவுமே. அந்த ரொம்ப ஃபெமினைன் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோதான் பேசணும், இது அது மாதிரி இல்லை. என்னோடய படம் பார்த்திங்கன்னா என்ன கேரக்டர்ஸ் கூட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்தால் என்ன, இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பில் இருக்கும், செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு டைப், உழைப்பாளி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே டாமினேட்டிவ் கேரக்டர்ஸு அண்ட் என்ன துருதுருப்பான கேரக்டர்ஸு அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கு ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். ஸோ எல்லாத்துலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல்
எனக்கு கொடுத்த கேரக்டர் 100% நான் வந்து மேபி அதனால தான் நினைக்கிறேன். நீங்க யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் போன வாரம் ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கோம், வீரான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் சேயிங் வெரி ஃபியூ பீப்புள் ட்ரெடிஷ்னல் இதுலயும் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, இதுலயும் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ்லயும் they'll be very comfortable. எனக்கு 2 சூட் ஆகும். அது என்னோட லக்கு, கடவுள் கொடுத்த வரம், அவ்வளவுதான். ஏன்னா ஏதாவது ஒன்று சூட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜோனர்ல மட்டுமே நம்மளை ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாம ரெண்டுமே இருந்தானா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு பண்ணலாம், கிளாமரும் பண்ணலாம். ஏன்னா கிளாமர் பண்ணாதான் சஸ்டெயின் ஆக முடியும் இண்டஸ்ட்ரியில. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பண்றவங்க தான் நம்பர் 1 பிளேஸ்க்கு வருவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ண அங்கே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. இல்ல ஆனா நீங்க அப்படி பண்ணும்போது கூட இல்ல, அதுல எனக்கு அதான் இந்த மாதிரி டான்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது கூட இல்ல, இட் ஆல்வேஸ் டோல்ட் மீ தட் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் செல்ஃப். ஆமா, இது வந்து பாக்குற எங்களுக்காக அப்படின்றத தாண்டி சாங் போட்ட இப்போ கூட எனக்கு இப்போ நான் வந்து பொலிட்டிஷியனா இருக்கு, இல்ல ஒரு ஏஜ் வந்திருக்கு, அது எதுவுமே ஞாபகம் வராது. சாங் போட்டு ஆடிட்டே இருப்போம். நான் இப்போ கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ இஷ்டம் சாங் டான்ஸ். அது என் பையனுக்கு வந்தது அந்த குவாலிட்டி. ஐ திங்க் உங்க டீம்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், மேடம் நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்க, இப்படி எல்லாம் ஆடக்கூடாது. நான் அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணோம், யாரோ பண்ண ட்ரெண்டை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும். ஸோ என் லைஃப்ல எல்லாமே நான் அச்சீவ் பண்ணது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான இதுல தான் இருக்கும். எந்த சப்போர்ட் இல்லாம, எந்த காட்ஃபாதர் இல்லாம நம்ம சினிமாலும் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல கூட எந்த காட்ஃபாதர் இல்லை, என்னோட ஹார்ட் ஒர்க்ல தான் நான் சக்ஸஸ் ஆகிட்டே வந்தது. அண்ட் தெலுங்குல பார்த்தீங்கன்னா நான் மைத்தலாஜிக்கல் பண்ணியிருக்கேன், ஃபோக்லர் பண்ணியிருக்கேன், நக்ஸ்லைட் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கு, ஆக்ஷன் மூவிஸ் பண்ணியிருக்கு. தமிழில் வந்து ஆக்ஷன் மூவி அதிரடி படை மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் உன்னத்தில் என்னை கொடுத்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டு பண்ணியிருக்கோம், ஒரு லவ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி மாதிரி. ஆனால் தெலுங்குல நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கோம், ஃபோக்லர், மைத்தலாஜிக்கல், நம்ம விஜயவாகினி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் நான். ஸோ எல்லாமே சூட் ஆயிருக்கு எனக்கு. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணாதான் சூட் ஆகும். நம்ம இது பண்ண மாட்டோம், அது பண்ணக்கூடாதுன்னா நமக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளியே வராது. நீங்களே ஃபர்ஸ்ட் உள்ள அதை நம்பணும், நம்ம நம்பணும். நமக்கு கொடுத்த கேரக்டரை வந்து நம்ம செல்வா ஒண்ணுதான் சொன்னாங்க, நீ நடிக்கணும்னு நினைச்சா டைரக்டர் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டருக்கு தேவையான காஸ்டியூம்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணணும். நான் வந்து படம் பண்றேன் ஆனா இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், அந்த டைலாக் சொல்ல மாட்டேன், இந்த மூமெண்ட் பண்ண மாட்டேன், அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டேன்னு நீ இண்டஸ்ட்ரியில இருக்காது. நீ கல்யாணம் பண்ணி வந்துரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு படம்னது ப்ரொடியூசர், டைரக்டர், இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் லைஃப் அது மேலே இருக்கும். நீ இல்லைன்னா அதுக்கு நியாயம் செய்கிற ஆர்டிஸ்ட் வருவாங்க, நீ அதுக்குள்ளே போயிட்டு அந்த படத்தை கீழ் பண்ணாதுன்னு சொல்லுவார். ஸோ எனக்கு அது மைண்டில் இருந்துச்சு, நம்ம ஒரு படம் சைன் பண்ணோம்னா அந்த படத்துக்கு என்ன தேவையோ, டைரக்டர் சும்மா தேவையில்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா. நான் பண்ணது எல்லாமே நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் படம். ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவை அதுதான் சொல்கிறாங்க, அது நம்ம செய்யணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அட்மாஸ்பியரும் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு நீங்கள் இந்த படங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம். லார்ஜ்லி யுவர் என்ன சொல்கிறது, ஒரு டிக்னிட்டியோட யுவர் வெல் டேக்கன் கேர் ஆஃப். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் ரைட். இப்போ அஃப்கோர்ஸ் லெனின் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்துல உங்க ரீசெண்டா பண்ணிருக்கேன் பார்த்தேன், உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க திரும்ப வராங்க அப்படின்ற. என்ன நடுவில் நிறைய படம் வந்தாலும் நான் பண்ணல, ஏன்னா ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்ல இருக்கும். ஃபிலிம்னா இப்போ ஹீரோயினா இருக்கும் போதுன்னா நம்ம 10 days டேட் இருந்து 10 days ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது ஒரு 20-30 நாள் எடுப்பாங்க, 5 நாள் தான் பண்ணுவாங்க, மற்ற 25 days நம்மளை உட்கார வைப்பாங்க. ஸோ சும்மா இருக்கும்போதுன்னா ஓகே. ஆனால் நான் ஃபுல் டைம் பிஸியாக பாலிடிக்ஸில் இருக்கும்போது, ஸ்டேட் லீடராக இருக்கும்போது, ஒரு எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டராக இருக்கும்போது, அதை விட்டுட்டு நான் ஒரு 20 days 30 days சும்மா அங்கே உட்காரணும்னா அது எனக்கு பிடிக்காது. ஸோ நம்மளை நம்பி நம்ம வந்து அங்கே ஜெயிக்க வைக்கும்போது அவங்க கூடவே இருந்து நம்ம அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு, சர்வீஸு, அவங்க ஒரு கஷ்டம்னா ஒரு ஃபோன் பண்ண நம்ம போகிற அந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ இப்போ எப்படி ஆஃப்டர் 10 years ஒரு கேப் வந்தது. ஸோ இந்த வாட்டி நான் ஜெயிக்கல, சரி இந்த 5 years மறுபடி ஆக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜட்ஜாக. பண்ணும்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஷோஸ் தான் நான் பண்ணது. எம்எல்ஏ இருக்கும்போது பண்ணேன், இப்போவும் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஷோஸ். ஸோ அந்த நேரத்தில் படம் பண்ணலாம்னு சொல்லி பஞ்சு அருணாச்சலம் சார், சன் சுப்பு என்னோட ஃப்ரெண்ட்,
நானும் மீனரம் குஷ் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க படம் வீரா பண்ணும்போது அந்த இதில் அப்படியே இருக்கும். அப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை வந்தது, அது கேட்கும்போது நீ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நீ பண்ண கரெக்டாக இருக்கும் அந்த ரோலுக்குன்னு சொன்னாங்க. நான் தான் பண்ணுறதே இல்லையான்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு வாட்டி கேளு, அதுக்கப்புறம் உனக்கு வேண்டாம் சொன்னால் நான் ப்ரெஷர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். சரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்கலாம்னு நினச்சிட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டரு. என்னோட கேரக்டர் அண்ட் கங்கை அமரன் சார் எங்களோட காம்பினேஷன், அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருக்குது. அண்டு எண்டிங் டுவர்ட்ஸ் எண்டிங் ரொம்ப எமோஷ்னலாக, அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஒன்று பண்ணி பார்க்கலாமேன்னு தோணிச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஷூட்டிங் மதுரை போய் அங்கே எனக்கு பிடிச்ச மதுரை மீனாட்சி அம்மா பார்க்கறதுக்கு ரெகுலராக போவேன் நான். ஸோ அங்கே ஷூட்டிங் சொல்லும்போது சென்டிமெண்ட்டை நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும் போது, இல்லை ஒரு பிரேக் கிடைக்கும் போது, இன்ஸ்டன்ட்லி யூஆர் திங்கிங் ஓகே இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஜோனுக்குள்ள மறுபடியும் ஓகே இங்கே ஒரு கேப் கிடைச்சிருக்கு, வாங்க படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எப்பவுமே பிஸியாக இருக்கணும். சைலண்டாக இருந்தால் நம்ம மைண்ட் வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அதை நான் நம்புவேன். அதனால நான் எப்பவுமே கேப் கொடுக்க மாட்டேன் என் மைண்டுக்கு. ஏன்னா மைண்டுக்கு கேப் கொடுத்தா நம்மளை சாப்பிட்டுடும். ஸோ அதனால எப்பவுமே பிஸியாக இருப்பேன். வீட்டில் இருந்தால் கூட அந்த கொஞ்சம் கேப்பில் கூட ஏதோ ஒன்று பண்ணுவேன். பூஜை பண்ணுறதோ இல்லை சமையல் பண்ணுறதோ இல்லை ஒரு நியூ டிசைன் நெக்ஸ்ட்டு நான் போடுற காஸ்டியூம்ஸ்க்கு ப்ளவுசஸ்க்கு பர்சனலாகவும் சரி ஏதோ ஈவெண்ட்டுக்காவது என்ன பண்ணலாம், எது புதுசாக இருக்குது, இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு வேலையிலவே இருப்பேன் நான் கண்டினியூஸாக. மைண்ட் ஆக்குப்பைடாக வச்சுப்பேன். இல்லைன்னா டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு. இதை போய் ரியலைஸ் பண்ணீங்க மைண்டை ஃப்ரீயாக விட்டா பிரச்சனை. ஏன்னா நம்ம அவ்வளோ டென்ஷன்ஸு, அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ், படம் எல்லாம் ஃபெயில்யூரு, அதிரடிப்படை, நம்ம எத்தனை வருஷம் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா நம்ம மைண்டு பிஸியாக வச்சதுனால அந்த நஷ்டம் நமக்கு ஞாபகம் வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படியே போயிட்டோம். ஸோ ஒரு வாட்டி உட்கார்ந்தோம்னா ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, இவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இவ்வளோ கை விட்டுட்டோமான்னு சொன்ன உடனே ஒரு டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா ஹைதராபாத் போயிடுவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லா ஹோட்டல் போகிறது, படம் பார்க்குறது, ஸோ ஜாலியாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ ஹாப்பியாக இருக்கணும், ஆல்வேஸ் ஹாப்பியாக இருக்கணும். எல்லாம் வருது போகுது அவ்வளோதான், மறுபடியும் வரும். ஒரு விதத்துல நீங்க இந்த படம் பண்றது ஸ்டாப் பண்ண பிறகும் கூட இல்ல, நீங்க பப்ளிக் ஐல தான் இருந்துகிட்டே இருந்திருக்கீங்க. கான்ஸ்டன்டா கேமரா பார்வையில தான் ஒரு விதத்துல இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. நியூஸ் கூட கேமரா பார்வை தானே. ஸோ ஆர்டிஸ்ட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் நம்மளோட பைட் தான் எடுப்பாங்க. எங்கேயோ ரஜினிகாந்த் சார் பேசினாலும், எங்கேயோ விஜய் சார் படம் பார்ட்டி வச்சாலும் ஆந்திராவில் இருக்கிற என்ன கேட்பாங்க, என்ன நினைக்கிறீங்க இவங்க வருவாங்களா இல்லையா, என்னையே கேட்குறீங்க, நான் ஆந்திரா பாலிடிக்ஸ்ல இருக்கு, நான் இங்கே அப்படி இல்லை, சினிமா ஃபீல்டு இல்லை, உங்க எங்க போனாலும் திரும்பி சுத்தி எங்கிட்ட வருவாங்க. அதனால கேமராக்குள்ள நான் சுத்திட்டு இருக்கேன் எங்க போனாலும். ஆமா, அந்த ஃபெமிலியாரிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா ஆமா. இருந்தும் ஒரு படத்துக்கு ஷூட் பண்றோம் அப்படின்னும் போது தென் மறுபடியும் அந்த லைன்ஸ் லேர்ன் பண்றதா இருக்கட்டும், கோயிங் பேக் டு ஹூ யூ வர் படங்களுக்கு இல்லை. எனக்கு வந்து லக் என்னன்னா, எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் எவ்வளோ பேஜஸ் கொடுத்தாலும் ஒரு வாட்டி பார்த்து சொல்லிடுவேன். ஸோ அந்த மெமரி பவர் இருக்கிறதுனால பாலிடிக்ஸ்லும் சரி சினிமாவில் எனக்கு அந்த பிரச்சனை எப்பவுமே வரல. பை ஹார்ட் பண்ணோம், 10 வாட்டி பார்த்துக்கணும்னு அது எப்பவுமே அந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு. அண்ட் இந்த படத்தில் மேக்கப்பும் இல்லை. ஸோ மேக்கப் போட்டால் அது ஒட்டுமா இல்லையா, இவ்வளோ நாள் கழிச்சு மேக்கப் போடுறோம் அந்த மாதிரி இல்லை. வித்தவுட் மேக்கப் தான் எல்லாருமே, ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. ஸோ மார்னிங் குளிச்சோமா, கொடுத்த ட்ரெஸ் அவங்க ஷூட் ட்ரெஸ் போட்டோமா, வந்து ஷார்ட் நடிச்சிட்டு போகிறது, அவ்வளோதான். ஸோ ஃப்ரீயாக இருந்தது, கேஷுவலாக இருந்தது. ஸோ நார்மலானா இப்போது சாரீ போட்டாலும் இல்லை ட்ரெஸ் போட்டாலும் அது கசக்கக்கூடாது. ஸோ நீட்டாக உட்காரணும். இது கீழே கூட உட்காந்துடலாம். நாங்கள் அங்கே தரையில் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்போம் ஆர்டிஸ்ட். ஸோ எங்கள் பிளேஸ் அந்த செடிக்கிட்ட உட்காந்து அப்படியே செடி கீழே அப்படியே உட்காந்து, மண் இருந்தாலும் ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லி அப்படியே உட்காந்து அப்படியே எழுந்திரிச்சு ஆக்ட் பண்ணிட்டு வந்து. இதனுடைய ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஒரு கிராமம் சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், வில்லேஜில்.
ஸோ ஒரு அடிப்படை ப்ரிவிலேஜ் ஒன்று கிடைச்ச பிறகு இல்லை, ஒரு 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 மணி வந்த பிறகு, ஒரு பொசிஷன் ஆஃப் பவர் வந்த பிறகு நிறைய வாட்டி நம்ம வந்து அந்த ஒரு ஒரு நார்மல் எவ்ரிடே லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறோம் ஒரு விதத்துல இல்லை. இப்போ இந்த மாதிரி படம் பண்ணும்போது டஸ் தட் அது ஞாபகப்படுத்துதா உங்களுக்கு, மறுபடியும் ஃபெமிலியரைஸ் பண்ணுதா ஒரு சாதாரண மனுஷனோட பிரச்சனை இது, ஒரு சாதாரண பெண்ணுடைய ஒரு வாழ்க்கை இதுவா இருக்கு, அவ காலையில எழுந்தா இப்படிதான் வாழறா. நான் வந்து நகரில வீடு கட்டிட்டு அங்கே இருக்கேன். ஸோ நார்மல் பொலிட்டிஷியன் மாதிரி எங்கேயோ இருந்துட்டு அப்பப்போ போயிட்டு வர பொலிட்டிஷியன் நான் கிடையாது. அதனால எவ்ரிடே நான் லீடர்ஸ் வந்தாலும் யாராவது பிரச்சனைன்னு வரும்போது நான் எல்லாம் கேட்டுட்டே இருப்பேன் இல்லையா. ஸோ அந்த பழக்கம் எனக்கு இருக்குதுனால ஸோ அங்கே ஷூட்டிங் போனால் கூட அவங்களுக்குள்ள ஒருத்தியாக நான் அங்கே இருந்துட்டேன். ஏன்னா அந்த வில்லேஜர்ஸ் தான் நிறைய பேர் அந்த சீன்ஸில் எங்கள் கூட உட்காருது, டயலாக் பேசுறது, வயசானவங்க. அவங்களே டைரக்டர் சொன்னது ஒன்றுமே ஆக்டிங் ஸ்கில்ஸ் இல்லாமல், ஆக்டிங் பற்றி தெரியாமல் டைரக்டர் சொன்னது அவ்வளோ அழகாக சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவோம். எனக்கு அப்போது வந்து நான் மினிஸ்டர் இல்லை ஒரு பெரிய ஹீரோயின் அந்த இது எப்போவுமே வரல எனக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து நார்மல் லைஃப்பை விட்டுட்டு விலகலை எப்போவுமே. ஏன்னா செல்வா வந்து அந்த மாதிரி எங்களை டியூன் பண்ணியிருக்காங்க முதல்லேருந்து கூட. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேம் எல்லாம் வரும் போகும், வந்திருக்கு நீ அங்கே உட்காந்து அது போகும்போது நீ அது ஃபேஸ் பண்ண முடியாது, டிப்ரெஷனில் போயிடுவான். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவார். ஸோ அவர் எப்பவுமே டவுன் டு எர்த் இருப்பாரு, எங்களையும் அதே மாதிரி இருக்கு சொல்லுவார். ஸோ நீங்க எந்த விதத்துல அதனால எங்களுக்கு அந்த மிஸ் எல்லாம் பெருசா பண்ணி பட் இருந்தும் இந்த அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருந்திருக்கும். ஒண்ணு நீங்க சொன்னீங்க மேக்கப்லாம் ஒன்றும் போட தேவையில்லை ஜாலியா. ரெண்டு நம்ம என்ன சொல்றது, நம்ம 20s 30sல இருக்கும்போது நம்ம பண்ற படங்களும் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ரோல்ஸுமே நிறைய நம்மளுடைய பிசிக்காலிட்டிக்காக கொடுக்கப்படுற எழுதப்படுற ரோல்ஸாகவே தான் இருக்கு. மோஸ்ட்லி ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு ஸ்பேஸ்ல இல்ல. பட் இப்போ அதெல்லாம் அந்த ஜோன்ல இருந்து கொஞ்சம் அப்படி விலகி இந்த பெண் யாரு, இந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த வயசுல இவங்க என்னென்னலாம் பாக்குறாங்கன்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளேயும் போகுது. ஸோ உங்களுக்கு இது என்டையர்லி ரேடிக்கலி நியூவா தெரியுதா இது பார்க்கும்போது? எனக்கு ஒன்றும் தெரியல இன் டர்ம்ஸ் ஆஃப் an actor I'm saying. ஓகே, ஏன்னா பேசிக்கலாக என் ஏஜுக்கு கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் தானே இப்போ நான் பண்ண போகிறது. நான் ரொமான்டிக்காக இப்போ பண்ணால் எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அது கடந்து ரொம்ப வருஷமாயிட்டு வந்துட்டு இப்போ ரொமான்டிக்காக பண்ணணும்னா யோசனை பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி சொல்லணும்னு யோசனை பண்ணணும். ஆனால் இந்த ஏஜுக்கு தகுந்த கேரக்டர் பண்ணும்போது அது பெருசாக எனக்கு கஷ்டமாக தோணலை. சரி, இப்படி வேணா கேட்கட்டுமா? இன்னைக்கு உங்கள் ஏஜ் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலையும் ஒரு காமன் பிரச்சனையாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? இதில் வந்து கங்கை அமரன் சார் வந்து ஒரு செல்வா சார் மாதிரி ஒரு இன்னோசென்ட்டு. ஸோ அவர் வந்து அவருக்கு இன்னோசென்ட் மீன்ஸ் இன்டெலிஜென்ட்டு பட் இன்னோசென்ட். அவர் வந்து யார்கிட்டாவது அவர் சொல்லணும்னு நினச்சது நெகட்டிவ் சொல்ல முடியாது, அவர்கிட்ட போய் ஹார்ஷாக இது பண்ண முடியாது. ஸோ என்னோட கேரக்டர் இதில் ஒரிஜினல் கேரக்டர் தான், கொஞ்சம் டாமினேட்டிவ் கேரக்டர், மோட்டிவேட் பண்ணுறவங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் பயப்படுறீங்க, அங்கே போனால் இப்படி பேசணும், அவங்கள இப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுக்குற கேரக்டர். அண்ட் ஹஸ்பண்டை வந்து யாராவது தப்பாக பேசினாங்க வில்லேஜ்லன்னா சண்டைக்கு போயிடுவேன் நான். ஸோ என்னோட லைஃப்பில் கூட அப்படி தான். என் பசங்க என் ஹஸ்பண்ட் பற்றி யாராவது பேசினா நானும் ஒத்துக்க மாட்டேன். அண்ட் என் பசங்க அப்படி தான், செல்வா கூட என்ன யாராவது ஒருத்தர் இதாக சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, உடனே எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பாண்டேஜ் அண்ட் எமோஷ்னல் அந்த ஜெர்னி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சீன்ஸு அண்ட் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அழகாக சொன்னீங்க, அவர் இன்னசென்ட் இன்டெலிஜென்ட் இல்லைன்னு கிடையாது, படிப்புல இன்டெலிஜென்ட், நிறைய முறை ஒரு பிரச்சனை சால்வ் பண்றதுல இன்டெலிஜென்ட். ஆனா அந்த கமர்ஷியலா யோசிக்கிறதுல இல்ல கிரிமினலா யோசிச்சு அதுல வந்து எப்படி எல்லாரையும் சைடு பண்ணி இவர் எப்படி இதாகிறது அதெல்லாம் தெரியாது. அது மைனஸ் பாவம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, யூசுவலா நம்ம சொசைட்டில இல்ல இன்னசென்ட்டா இருக்கிற நிறைய பேரை ஸ்டூபிடா நினைக்கிறது உண்டு. ஓகே, இல்ல அவங்க தேர் ஆல்சோ ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆஃபன் ஞாபகம் யாரும் வச்சுக்கிறது இல்லைல்ல. அவங்க ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொன்னாலே அவங்க முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்ல. ஸோ விச் இஸ் வை நீங்க பாயிண்ட் பண்ண டிஸ்டிங்ஷன் ரொம்ப முக்கியம்.
அதனால தான் சொன்னேன், அவர் இன்னோசென்ட் பட் இன்டெலிஜென்ட், படிப்புல இன்டெலிஜென்ட். ஒரு பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்றதுல இல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுல இன்டெலிஜென்ட். ஆனா அவருக்கு என்ன வேணும் கேட்கறது தெரியாது. ஸோ யாராவது அவருக்கு தப்பு கஷ்டம் கொடுத்துட்டா அது அவங்கள திருப்பி பேச தெரியாது. அதெல்லாம் போட்டோம் அப்படி இன்னோசென்ட்டா விட்டுடுவாங்க. அது அது கேரக்டர் இதுல ஒரு விதத்துல அதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னே தோணுது. இல்ல அவ்வளவு தெரிஞ்சு டாமினேட் பண்ணி ஜெயிச்சு என்ன பண்ண போற? அதுதான் ஏன் இப்போ அவன் சந்தோஷப்படுறா, சரி பண்ணட்டும் விட்டுடு அப்படின்வாங்க. அந்த மாதிரி. நீங்க உங்களுடைய கடந்த கால ஒர்க் நீங்க ரீவிசிட் பண்ணது உண்டா? உங்க படங்கள், உங்க பாட்டு இதெல்லாம்? அவ்வளோ டைமே இல்லை, இப்போதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு எனக்கு. ஆனா மற்றவங்க ஞாபகப்படுத்தி தானே இருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ திருமலா போவோம், ஃப்ளைட்டில் வரும், இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, நீங்கள் அந்த காலத்தில் அந்த படத்தில் சூப்பராக பண்ணீங்க, உங்கள் அந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும், அந்த உங்கள் சிரிப்பு நல்லா இருக்கும், அந்த சீனில் ஒரு அழகாக சிரிச்சிங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அவங்க ஞாபகப்படுத்தும் போது ஓஹோ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு தோணும். ஞாபகம் இருக்கா? இல்லை எது இது எல்லாமே அவங்க பாயிண்ட் பண்ற குட்டி குட்டி டீடைல்ஸ்ல நான் சிரிச்சுப்பேன், எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சுட்டு நமக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிடும். அந்த ஈரா ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பொறுத்து இன்னைக்கு என்டையர்லி எல்லாம் நிறைய மாறிடுச்சு இல்லையா? இப்போ டிஜிட்டலாக மாறினதுல இருந்து சோ மெனி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல அதுல திஸ் வாஸ் பியூட்டிஃபுல் தென் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓல்ட் இஸ் கோல்ட் எப்பவுமே. ஏன்னா நாங்க பைரவ தீபம் பண்ணும்போது அந்த இது இருக்கும், ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி தானே. அந்த நான் படுத்து இருக்கிற கட்டில் அப்படியே பறந்து போகிறது, அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் அப்போ கேமராமேன்ஸு எந்த ஒரு இப்போ இருக்கிற டெக்னாலஜி இல்லாமல் அந்த காலத்துலவே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து க்ரோர்ஸ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதோட எனக்கு அதுவே பெட்டர் தோணுது. கம்மி பட்ஜெட்டில் எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அப்போ எல்லாமே நிறைய படம் அது மாதிரி இவர் பண்ணார், நம்ம கமல் சார் ஷார்ட்டாக, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அந்த அவுட்புட் பார்த்தா இதோட அதே பெட்டர்னு தோணுது. இந்த ஒரு இங்கிலீஷில் ஒரு லைன் சொல்லுவாங்களே, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழி இல்லைன்னா நீ ஒரு வழி கண்டுபிடிச்சு தானே ஆகணும். அப்போ நீ யோசிச்சு தானே ஆகணும். உங்ககிட்ட ஒரு 5-10 வழி இருக்கும்போது தான், சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது தான். இல்லை அது செலவு, அவ்வளோ செலவு பண்ணி ப்ரொடியூசர் பண்ணி அவ்வளோ வேஸ்ட் பண்ணி அதோட அவுட்புட் கம்மியாக இருந்தால் அது என்ன ஒரு டெக்னாலஜி எனக்கு தெரியல. அண்ட் அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் கூட இண்டஸ்ட்ரியில் கம்மி ஆகிட்டே போகுது. நாங்கள் பண்ணும்போது ஒரு சீனியர்ஸ்னால் ஒரு ரெஸ்பெக்ட், அவங்க ஒரு இப்போது நான் இவங்களும் பார்த்துருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் பானுமதி அம்மா பண்ணியிருக்காங்க, செகண்ட் படம் சோபன் பாபு சார் கூட பண்ணியிருக்கு, தேர்ட் படம் வாணிஸ்ரீ கூட பண்ணியிருக்கு, அப்புறம் சிவாஜி சார். அவங்க வந்து நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது கூட சேர் போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா எங்களோட டைலாக் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க அங்கே உட்காந்து பார்த்து அவங்க க்ளோஸ்அப் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து அந்த ஃபிலிம் மேலே அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்டு, அந்த டுவர்ட்ஸ் ஃபிலிம் லவ், அவங்களுக்கு இருக்கிற லவ். இந்த காலத்தில் அவன் பண்ணுறது பண்ணி போய் கேரவானில் உட்காருவான், அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க மாட்டேன். ஏதோ டைரக்டர் சொன்ன ரியாக்ஷன் கொடுப்பான், அந்த ரியாக்ஷன் மேட்ச் ஆனால் ஆகட்டும், இல்லைன்னு இல்லை, அது உன் ஜாப் நீ பார்த்துக்கோன்ற மாதிரி. அது வந்து அந்த ஃபிலிம் மேலே ஒரு மரியாதை இல்லை. உனக்கு இன்னைக்கு ஒரு ஃபேம், நேம், காசு எல்லாமே அந்த ஃபிலிம்னால வரும்போது நீ கொடுத்த அந்த டைம்ல கூட நீ அங்க உட்கார முடியல. ஒரு விதமான டிவோஷன் இருந்திருக்கு, ஒரு விதமான. ஒரு காலத்துல வந்து வந்த உடனே கேமராக்கு இது என்ன சொல்லுவாங்க, கும்பிட்டுட்டு டைரக்டருக்கு சில பேர் கால் கும்பிடுவாங்க, சில பேர் வணக்கம் போடுவோம். கேமராமேனு அண்ட் டைரக்டர் வந்து அவங்களுக்கு கடவுள் மாதிரி. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப் வந்து ஆன் ஸ்க்ரீனு நம்மளை நல்ல விதமாக காட்டலாம், கெட்ட விதமாக கூட காட்டலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபேம் வர்றதுக்கு அவங்க தான் இதுன்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, வந்தோடனே ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரெஸ்பெக்டும் இல்லை, டெடிக்கேஷனும் இல்லை, ஏதோ அது ஒரு டைம் பாஸ் ஜாப் மாதிரி வர்றாங்க. புரியுது. அது ஒரு கஷ்டம் அது பார்க்கும்போது. ஏன்னா நாங்கள் எல்லாம் பண்ணும்போது அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எவ்வளோ அவங்க கிட்ட கற்றுக்கணும். இந்த மாதிரி இப்போ அடுத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், அவங்க கேரேஜ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டேஜ் இருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை.
அண்ட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட் படத்தை அந்த ஒர்க்கை கான்ஸ்டன்டா பெட்டர் ஆக்கிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா பெட்டர் ஆக்கும். உங்களுக்கு வந்து எதிரில் இருக்கிற ஆள் கூட ஒரு ரேப்போ இருந்தாதான் அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு புது ஆள் முன்னாடி நின்றுட்டு பர்ஃபார்ம் பண்ணணும்னா அது தெரியாம ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் லைட்டா. அது ஃபேஸ்ல தெரியும். நம்ம மனசுல என்ன இருக்கும், மைண்ட்ல என்ன இருக்கும், ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ அதனாலதான் சில பேர் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலா தோணும், சில பேர் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஏதோ கொடுத்தாங்க அதை அப்படியே பைஹார்ட் பண்ணி அதை சொல்லிட்டு போனா அது ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கும். உங்களுடைய இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது லெனின் பாண்டியன் நீங்க ஷூட் பண்ண? நாங்க எல்லாம் ஜாலியா இருந்தோம். ஸோ நீங்க சொல்ற அந்த எந்த பிரச்சனையுமே அங்க இல்ல. கங்கை அமரன் சார் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் அவங்களோட பாட்டு ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அவர் சிங் பண்ணும்போது நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஞாபகம் இருக்கா பாட்டு? நான் பாடினா அவ்வளோதான், பாட சொல்லல. அப்புறம் தர்ஷன், ஸோ சிவாஜி சார் பேர், அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படியே அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் டவுன் டு எர்த், எங்கள் கூடவே உட்காருவான். போய் கேரவானில் உட்காரணும் இல்லை ஷார்ட்டுக்கு வரணும்னு இல்லை, எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிடுவோம், எங்கள் கூட உட்காந்து பேசுவோம். அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தா எல்லாரும் நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டு ஒருத்தர் இப்படி பண்ணலாம், நீ இப்படி பண்ணு, நான் அப்படி பண்ணேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு பண்ணதுனால அது நேச்சுரலாக வந்துருச்சு எங்களுக்கு. அண்ட் டைரக்டர் புதுசுனால எங்களுக்கு அந்த டாமினேஷன், அந்த பயம் தெரியல அவங்க கிட்ட. அவர் நியூயா இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த அவருக்கு தான் பயம் இருந்திருக்கும். ஏன்னா நானும் கங்கை அமரன் சார் 2 பேர் சீனியர் மோஸ்ட், அண்ட் தர்ஷன் வந்து சிவாஜி ஃபேமிலி. ஸோ அவருக்கு தான் லைட்டா பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனா அவர் பேரு பாலச்சந்திரன், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ பாலச்சந்திரன் மாதிரி சார் மாதிரி பெரிய டைரக்டர் ஆகணும்னு நாங்கள் எல்லாரும் கூட பிளஸ் பண்றோம். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ பேஷன், ஃபிலிம்னா அவ்வளோ லவ். அவர் ஒரு டைலாக் சொல்லும்போது எனக்கு வந்து நரேட் பண்ணும்போது அவர் படம் ஆல்ரெடி அவர் மைண்டில் எடுத்துகிட்டு அவர் பார்த்துட்டார் ஃபர்ஸ்ட் காப்பி, அது எங்களுக்கு சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கும் படம், நம்ம ஸ்க்ரீன் மேலே பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக நரேட் பண்ணி எல்லாரோட கேரக்டர்ஸ் அவரே ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. டைலாக் எப்படி சொல்லணும், எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அவ்வளோ பைத்தியம் இருக்கு அந்த அவரோட ஸ்டோரி மேலே, அந்த படம் மேலே. ஸோ அது பார்க்கும்போது எங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நாங்கள் நடித்தாலும் அந்த லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், மதுரை தமிழ். ஸோ அவரே சொல்லுவார், இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், இங்கே கேப் கொடுக்கணும், இப்படி வரணும். ஸோ எனக்கு ஈஸி ஆகி போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் அந்த இது தெரியல எனக்கு டைரக்டர்ஸ் அவர் கிளாரிட்டியா இருக்கிறதுனால எனக்கு ஈஸி ஆயிடுச்சு பர்ஃபார்ம் பண்றது. உங்க தமிழ் கேட்டா சத்தியமா ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாவே இல்லை. இல்ல அந்த தமிழ் மதுரை தமிழ் அந்த இன்டீரியர் வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்கும். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இப்போ நம்ம தமிழ் ஆக்டிங் பேசுறதுனால எனக்கு நிறைய 90s ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே தமிழ் தெரியாத நடிகைகள் நடிக்கும்போது கூட இல்ல, ஐ ஆல்வேஸ் குட் see that இவங்க ஒரு அடிப்படை வேலை ஒன்று போடுறாங்க, அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லணும், படம் பார்க்கும்போது அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே எனக்கு தோணினது கிடையாது. நிறைய அந்த மாதிரி நினச்சவங்க நிறைய படம் பண்ணியிருக்க முடியாது. நான் முதல்ல சொன்னேன்ல, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைமாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம பண்ணால் ரோஜா பெஸ்ட்டு, இந்த கேரக்டர் வேறு யாரால பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணணும்னு நினச்சி எல்லா ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. ஸோ அவங்க காஸ்டியூம் சரி, மேக்கப் சரி, அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற விதம் சரி, டைலாக் சொல்லும்போது டைலாக் மீனிங் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மீனிங் வந்து அவங்க மதர் லாங்குவேஜில் அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்போ ஃபேஸில் உங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து உனக்கு வாய்ஸில் அப்படி இப்படி போனாலும் டப்பிங்கில் மேனேஜ் பண்ணலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு அந்த டைலாகோட மீனிங் கரெக்டாக தெரிஞ்சால் தானே அந்த ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க, இப்போ நான் கன்னட படம் பண்ணும்போது நான் தெலுங்குல அது என்ன மீனிங்னு கேட்பேன், கேட்டுட்டு அது தெலுங்குல அந்த டைலாக் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருமோ அப்போ அந்த கன்னட டைலாக் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி மற்ற ஹிந்தி ஆர்டிஸ்ட் தெலுங்கு பண்ணாலும், தமிழ் பண்ணாலும், இல்லை தமிழ் ஆர்டிஸ்ட் தெலுங்கு பண்ணாலும் சேம் அதே தான் எல்லாரும். இப்போ உங்களுக்கு தமிழ்ல இருக்கிற கம்ஃபர்ட் லெவலுக்கு நீங்க தெலுங்குல எல்லாம் இனிமேல் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது முதல்ல கன்னடா பண்ணும்போது மலையாளம் படம். இப்போ நீங்க சினிமால இருந்து அரசியல் போன பிறகுல நிறைய பேர் வந்து சினிமாலேருந்து அரசியல் போன உடனே ஆல்மோஸ்ட் அந்த சினிமாவை ரொம்ப பின்னாடி வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஒரு பிராண்ட் ஓவரால் அது ஒரு பொல்யூட் பண்ணுமோ, அது கான்ஸ்டன்டா வச்சு எஸ்பெஷலி விமன்
அதை வச்சுட்டு அவங்க அந்த பேகேஜை நம்ம விட்டுறணும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணி நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு அது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுச்சு, எந்த விதத்துல ஹார்ம் பண்ணதா பாக்குறீங்க இந்த ஃபிலிம் நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அப்போசிஷன் பார்ட்டி வந்து நம்மள எதுவும் பண்ண முடியலன்னா நம்மளோட கிளாமரஸ் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, சாங்லவும் சரி, சீனில் ஏதாவது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இல்லை சாங்கில் கொஞ்சம் எக்ஸ்போசிங் இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சு நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுறது, நம்மளை ஹியூமிலேட் பண்ணுறது, இது பண்ணுவாங்க. ஜென்ஸை பண்ண மாட்டாங்க, லேடிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் வந்து செல்ஃப் மேடாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து டாக்கட்டிவாக இருக்கக்கூடாது, அவங்க பேசுகிற பேச்சு ஜனங்க நம்பும்போது இவங்களுக்கு அடிபடும் இல்லையா, அதனால அதுலேருந்து ஜனங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல இருந்து சினிமா பண்ணுறது வந்து தப்பாக நான் எப்போவும் நினைக்கல. ஸோ சினிமா பண்ணுறது வந்து ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினச்சேன் நான். ஏன்னா நம்ம கூட பிறக்கலன்னா கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபேன்ஸ், நம்மளை நேசிக்கிறவங்க. ஸோ நமக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ ஸ்டேட்டஸ், இது எல்லாமே ஜனங்களால தான் வந்தது. எப்படி இந்த படம் நடிச்சதுனால தான். அதனால நான் எப்போவுமே சினிமாவை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த சினிமானால தான் இன்னைக்கு நான் ஒரு ஆளாக இருக்குது. எங்கூட படித்தவங்க, எங்கூட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸில் நான் பிறந்த டைமில் பிறந்தவங்க எல்லாம் எங்கேயோ கீழே இருக்காங்க, நான் எங்கேயோ மேலே இருக்குன்னு இந்த சினிமானால தான். ஸோ அது சினிமா ஆக்டராக இருக்குன்னு நான் எப்போ ரிக்ரெட் பண்ணலாம். நான் வந்து அது பெருமையாக தான் நினைக்கிறேன். எம்எல்ஏ இருக்கும்போது டிவி சீரியல்ஸ் பண்ணியிருக்கு, டிவி சீரியல் பண்ணும்போது நார்மல் க்ரௌட் வருவாங்க, அவங்க கூட டான்ஸ் பண்ணியிருக்கோம், அவங்க கூட ஜோக்ஸ் அடிக்கிறது, அதெல்லாம் கூட நார்மலாக தான் நான் பண்ணியிருக்கேன். அது மேலே நிறைய காமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அசம்பிளியில் இருக்கும்போது நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. நான் நினைப்பேன் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஸோ தே ஆர் ஜெலஸ் அபவுட் மீ. என்னை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க பாவம்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். நான் எப்போ அதை ஃபீல் பண்ணல, எந்த விதத்துலயும் அதை பாதிக்க விடல. நம்ம வந்து ஒரு காமெடி ஷோல ஜட்ஜா உட்காந்துட்டு அந்த குட்டி பசங்க கூட நம்ம டான்ஸ் ஆனா இவங்க என்ன இப்படியா அப்படியா இப்படியான்னு பேசுவாங்க. ஸோ அப்போ என்ன புரியுது, இப்போ உனக்கு ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்து சினிமா பண்ணக்கூடாதுன்னா எல்லாரும் பத்தி காமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் பத்தி நீ பண்ணாம ஒருத்தரை பத்தியே பேசுறீங்கன்னா அதை வச்சு தெரியுது. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன், இது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியை தாண்டி விமெனுக்கு எஸ்பெஷலி இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. அதை நான் சொல்றேன். இப்போ நீ வந்து உண்மை பேசணும்னா எல்லாரும் பத்தி ஒரே மாதிரி இருக்கணும். உன்னோட ஒப்பீனியன் பாலிடிக்ஸ்லன்னா இப்படிதான் இருக்கணும், சினிமால இருந்து வந்தவங்க சினிமா விட்டுடணும், சினிமா பண்ணக்கூடாது, ஃபுல் டைம் இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரே ரூல் போடுங்க. அப்ப யாரும் என்ன நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னா இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, நம்ம மைண்ட்ல ஆல்ரெடி ஒன்று ஏற்றி வச்சிருக்காங்க. அப்படி இல்லை, இவங்களுக்கு வந்து எப்படியாவது இப்போ என்னோட வாய்ஸ் வந்து எல்லாரும் நம்புவாங்க நான் பேசுறேன். ஏன்னா நான் டவுன் டு எர்த் எல்லா விஷயம்ல ஃபைட் பண்ணிருக்கு. லிக்கர் விஷயம்ல, வீவர்ஸ்க்காக பண்ற விஷயம்ல, இல்ல விமென்க்கு அட்ராசிட்டி பண்ணும்போது, லா அண்ட் ஆர்டர் விஷயத்துல நான் வந்து ஆல்மோஸ்ட் கம்பைன்ட் ஸ்டேட்ல நிறைய ஹெசிடேஷன்ஸ் பண்ணிருக்கு, நிறைய ப்ரெஷர் கொண்டு வந்து நியாயம் பண்ண வச்சிருக்கும் அந்த விக்டிம்ஸ் ஃபேமிலிஸ்க்கு. அதனால நான் சொல்லும் போது நம்புவாங்க ஜனங்க. ஸோ ரோஜாம்மா சொல்றாங்கன்னா அது உண்மையா இருக்கும். ஸோ இது ப்ராப்ளம், இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு கஷ்டம், அவங்கள நம்ப மாட்டாங்கல்ல. அதனால நம்மளை வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பேசுவாங்க. இந்த நம்ம பழைய போட்டோஸ், சினிமால இருக்கிற டான்ஸ் போட்டோஸ், ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டோஸ், உண்மை என்னன்னா இது டிவி ஷோஸ்ல போட்டோஸ் வெறும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, ஐ திங்க் விமன் இன் ஜெனரல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போகும்போது உங்களை அசிங்கப்படுத்தணும் ஆர் உங்களுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன வயசுல பழைய போட்டோ ஏதாவது ஒன்னத்தை ஒரு மெட்டீரியல் சினிமானா ஈஸியா கிடைக்கும்ல. சினிமா ஆர்டிஸ்ட்னாவே அந்த இது ஒரு சேரு போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமன் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்றாங்க, என்னோட பழைய போட்டோ ஏதோ ஒன்று போட்டு என்ன கேவலப்படுத்திட்டே இருக்காங்க, ஹவு ஷுட் ஐ டீல் வித் இட்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அந்த மாதிரி என்கிட்ட பேசினவங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கு. சைபர் கிரைம் துவாரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யார் பண்றாங்க அவங்க கிட்ட சாரி பண்ண வச்சுட்டு மறுபடியும் அது பண்ணாம பார்த்துப்போம். எனக்குன்னு வரும்போது நானே ஒரு லீடர், நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? சார் நான் இக்னோர் பண்ணிடுவேன். நான் வந்து உண்மையா இருந்தா கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி எல்லா விஷயத்துல நம்புவேன், அப்படியே முன்னுக்கு போறேன். ஸோ இவங்க எவ்வளோ எனக்கு செய்யறாங்களோ, விமன் ஓட்டர்ஸ், விமன் ஃபேன்ஸ் எனக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அது அவங்களுக்கு புரியுது, யார் என்ன எய்ம் பண்றாங்க அவங்களுக்கு இப்ப புரியுது. ஒரு விதத்துல கடவுள் பக்தி ஹெல்ப் ஆகுது. கண்டிப்பா இவங்க இந்த கெட்ட எண்ணத்துல பண்றாங்க. நான் கெட்டவளா இருந்தா கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க கெட்ட எண்ணத்துல நம்ம மேல சேர் போடுறதுனால அது அவர் கிளீன் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். நம்ம வேலை நம்ம கரெக்டா பண்ணிட்டு முன்னுக்கு
உங்களுக்கு இப்போ ஆக்டர்ஸே இல்லை, ஒவ்வொரு ஏஜ் வரும்பொழுது அவங்களுக்குள்ள அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு விதத்தில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க சொன்னீங்க எனக்கு டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. இந்த படத்துல உங்களுக்கு அது காட்டுறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. இதுல டான்ஸ் இல்ல. கரெக்ட். ஸோ இப்போ தி ஆக்டர் தட் யூ ஆர், வாட் யூ பிரிங் டு த டேபிள் இன்னைக்கு? எனக்கு ஆக்டிங் பற்றி ஒன்றும் தெரியாதப்போவே நான் செம்பருத்தி பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணும்போதே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 150 மூவிஸ் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப ஈஸி, என்ன கேரக்டர் கொடுத்தாலும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு லவராக பண்ண சொன்னால் ஒரு 16 இயர்ஸ் வரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தவிர 30 இயர்ஸ் மேலே என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். யூஸ்வலாக இப்போது இந்த பாலிடிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் சினிமாவுக்கு வரும்போது, ஆக்டிங் பண்ணும்போது பீப்புள் யூஸ்வலி அதை எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், அவங்களுடைய இமேஜ் எந்த விதத்துலையுமே கிடக்கூடாது இந்த படத்தினால. எம்எல்ஏவா இருக்கும்போது ஷோஸ்ல காமெடி ஷோஸ், டான்ஸ் ஷோஸ், லைக் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் செட்டில் பண்ற ஷோஸ் எல்லாமே பண்ணிருக்கு. எல்லா ஷோஸ் சூப்பர் ஹிட். அண்ட் இந்த காமெடி ஷோஸ், டான்ஸ் ஷோஸ்ல நான் டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா என்னோட பிராண்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஸ்மைல் அண்ட் டான்ஸ் தான். ஸோ எல்லாரும் அந்த சாங்கை நான் பண்ண சாங்ல டிஆர்பி தனியாக இருக்கும், ஹையஸ்ட் இருக்கும். ஒரு ஷோவில் என்னோட என்ட்ரி இருக்கும் இல்லையா, நான் டான்ஸ் பண்ணி அதை வரைக்கும் பார்த்து ஆஃப் பண்ணுறவங்க கூட நிறைய இருக்கும். ஸோ அந்த டிஆர்பி, அதனால ப்ரொடியூசர்ஸ் கூட என்னை வந்து எவ்ரி என்ட்ரி சாங்கு புதுசாக வச்சுட்டு என்னை டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நான் அதை அப்படியே ரஜினி சார் மாதிரி விக் போடாமல் மேக்கப் போடாமல் அவர் எப்படி ஜனங்களுக்கு வந்து ஒரு ரஜினி சார்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு இமேஜ் கொடுத்துட்டாரோ, நானும் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் என்னோட ப்ரொஃபஷன் சினிமாலேருந்து நான் வந்ததுனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன், எங்கேயும் அந்த பிரேக் கொடுக்கல. ஸோ ஜனங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எங்கே வராமல் நம்ம ரோஜா ஆர்டிஸ்டா பொலிட்டிஷியன், நம்ம ரோஜா அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனை எப்போவுமே வரல என்னோட இஷ்யூ இல்லை. புரியுது. இப்போ ஒரு படம் நீங்க இப்போ ஐம் அஸ்யூமிங் நீங்க இதுக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அது நல்ல கேரக்டர்ஸ் வந்தா. ஸோ இந்த படங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்பவர்மெண்ட் ஆங்கிள் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அது அது இப்போ பாலிட்டிஷியனா இருந்து சினிமாவுக்கு போனா அவங்க ஃபீல் பண்ணோம், சினிமா ஆர்டிஸ்டா இருந்து நாங்க பாலிடிக்ஸ்ல வரும்போது வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டா அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி தான் பாலிட்டிஷியனா பாக்குறாங்க. அதனால மறுபடியும் ஆக்ட் பண்ண தப்புன்னு அவங்க சொல்ல, இந்த அப்போசிஷன்காரங்க சொல்றாங்க நம்மள தப்புன்னு சொல்லும் போது அவங்களும் அது கரெக்டா இருக்கணும் இல்லையா, அவங்களும் பண்ணக்கூடாது இல்லையா. இப்போ நான் வந்து இந்த படம் ரிலீஸ்ன்னு வந்திருக்கு, நான் இது நடிச்சதை யாருக்குமே சொல்லலை, எங்கேயும் எந்த ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணல. நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பேன், ஆனால் இந்த படத்தை பற்றி நான் எங்கேயும் வைக்கல. சரி ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும்னு சொல்லி இந்த ட்ரெய்லர் வரும்போது எனக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ நான் அது போஸ்ட் பண்ண உடனே வயிற்றெரிச்சல் அப்போசிஷனுக்கு. உடனே இந்த அம்மா இன்னுமே ஃபுல் டைம் சினிமாவுக்கு போகிறாங்க, அவங்க பாலிடிக்ஸ் இனிமேல் பண்ண மாட்டாங்க, அவங்க சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, இந்த பிரச்சாரம் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் 5 இயர்ஸ் கேப் இருந்தாலும் தோத்தாலும் நான் தொகுதியில் தான் இருக்கணும், இவங்க ஜெயிச்சாலும் ஹைதராபாத்ல இருக்குன்னு ஷூட்டிங் பண்ணுவாங்க, ஜாலி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அவங்க இருக்காங்க. சரி அந்த மாதிரி 10 பேருக்காக நம்ம எதுக்கு யோசனை பண்ணோம், 90 மெம்பர்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எல்லாரும் என்ன விரும்பினவங்க, என் வில்வேஷஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ மறுபடியும் நீ ஆன் ஸ்க்ரீன் வர்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பிக் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்குறது. ஸோ நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு. அண்ட் அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியாக இருந்திருக்குல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்து. இப்போ திரும்ப அது பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சந்தோஷத்தை நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ணேன், இப்போ மறுபடியும் எனக்கு அது கிடைச்சிருக்குன்னு எதை சொல்லுவீங்க நீங்கள்? எந்த விஷயத்தில்? மறுபடியும் இந்த ஆக்டிங் வழியாக ஒரு படம் பண்ணதன் வழியாக ஆஃப்டர் திஸ் லாங் எனக்கு ஆக்டிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அண்ட் எனக்கு ஓன் ஃபேமிலிக்கு வந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு பாசிட்டிவ் இதுதான் இருக்கும் செட்டில். இப்போ நம்ம உட்காந்தோன்னா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோஸ், கேரக்டர் ஆர்டிஸ்ட், ப்ரொடக்ஷன், லைட் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி அஃபெக்ஷனேட்டாக இருப்போம். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ், இங்கே எதுவும் பொறாமல் இருக்காது. இன்னொரு படத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம மேலே ஐயோ அவங்க படம் ஓடக்கூடாது, நம்மளுக்கு ஓடணும்னு அவங்க நினைக்கலாம், தவிர வித்தின் த செட்டு வந்து நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். நம்மளை வந்து ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. நமக்கு வைக்கிற சாப்பாடுலேருந்து ஜூஸ்லேருந்து நம்ம அழகாக இருக்கணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த இதில் தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து ஒரு டால் மாதிரி பார்த்துப்பாங்க இங்கே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலிடிக்ஸில் அப்படி இல்லை,
வெயிலில் சுற்றினோம் 24 hours கஷ்டத்தை தான் கேட்டுகிட்டே இருப்போம்ல நம்ம. ஸோ நம்ம எவ்வளோ பண்ணாலும் 50% பீப்புள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்க வந்து நம்மளை கடவுளாக பார்ப்பாங்க அவங்களோட கஷ்டத்தை நம்ம தீர்க்கும் போது. ஆனால் சில பேர் வேலை பண்ணிட்டு பின்னால் போய் முதுகில் குத்துவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்காக நம்ம நல்ல விஷயம் பண்ணோம். செல்வா சொல்லுவாங்க, சரி அவங்க கிடக்கட்டும், நீ உன்ன மாதிரி இரு, உன்னோட கேரக்டர் மாற்றிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து கஷ்டம் நிறைய இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மி. ஏன்னா நிறைய வேலை பண்ணிக்கிறவங்களாம் 100% வேலை நம்ம பண்ணால் அதில் ஒரு 30-35% தான் நமக்கு வந்து நன்றி கடனாக இருப்பாங்க. நம்ம நன்றி கடனாக இருக்கணும்னு நம்ம சொல்லலை, ஆனால் நம்ம செஞ்ச ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் உங்களால் தான் பண்ண முடிஞ்சது, நீங்கள் நல்ல மனுஷன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க சொன்னால் போதும், நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் 70% ஃப்ராடுங்க தான் இருப்பாங்க. ஆனால் சினிமாவில் அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு ஆக்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம கஷ்டம் கொஞ்சம் தான், ஆனால் நமக்கு பேர் புகழ் காசு எல்லாமே நிறைய வரும். ரொம்ப டிஸ்ப்ரபோர்ஷனலாக இருக்கு. ஆமாம், சினிமாவில் ஹிட் வந்தால் அது வேற லெவலில் இருக்கு, ஃப்ளாப் வந்தாலும் நம்ம ரேஞ்ச் அங்கேயே இருக்கும், அதோட கீழே போவாது. அதனால இங்கே ஒரு சொந்த வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட வந்து எப்படி செல்லமா இருப்போமோ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஷூட்டிங் பண்ணும்போது அதே ரிலாக்ஸேஷன் இருக்கும் எனக்கு. நான் அதுக்கு தான் அப்போது எம்எல்ஏ இருக்கும்போது கூட என்னை இவங்க எவ்வளோ காமெண்ட் பண்ணாலும் அசம்பிளியில் நான் வந்து ஜபர்தஸ்த்னு ஒரு காமெடி ஷோ பண்ணேன். ஆல்மோஸ்ட் 12 years பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல் நம்பர் 1 ஷோவா. ஸோ நான் அதை விடவே இல்லை, ஏன்னா எனக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும். டான்ஸ் ஆடும், ஸ்கிட் பண்ணோம். அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ரோஜாவை பார்ப்போம். அங்கே பார்த்தவங்க நினைப்பாங்க நீங்கள் தான் அந்த ரோஜாவா, நம்பவே முடியலையே, அங்கே பார்த்தாலே பயமாக இருக்குது, மைக் பிடிச்சாலே அப்படி ஃபெரோஷியஸாக இருப்பீங்க. அந்த சாயல் இங்கே கொஞ்சம் அந்த எனர்ஜியை உங்களுக்கு அங்கே ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த இடத்துலையும் உங்களால் ஆத்தென்டிக்காக பியூராக இருக்க முடியுது. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ செல்வா அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலுமே நீ உன்னை மாற்றிக்காது, சொல்லுவாங்க. யார் என்ன பேசினாலும் உன்னோட நல்ல கேரக்டர் நீ மாற்றிக்காது, அவங்களுக்காக நீ மாறாது. அது சுலபமாக இருக்கு, அது ரீட்டைன் பண்ணிக்க முடியாதா அரசியல்லாம் வந்த பிறகு? கஷ்டமானா அது அவர் சொல்லும் போது ஃபாலோ பண்ணுறேன் நான், அவ்வளோதான். நம்புவேன் செல்வா என்ன சொன்னாலும். அவருக்கு வந்து அந்த என்ன சொல்லுவேன் மெச்சூரிட்டி இருக்குது, நல்லா மெச்சூர்டாக யோசனை பண்ணுவாங்க, ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவார் செல்வா. அதனால எனக்கு அந்த நம்பிக்கை முதல்ல இருந்து 91 உங்களை அது அவங்க பர்சனாலிட்டியை காப்பாத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், எல்லாருக்குமே வந்து ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்போம், நம்ம பின்னால் ஒரு ஆள் மெச்சூர்டாக யோசனை பண்ணி நமக்கு கரெக்ட் அட்வைஸ் கொடுக்குற ஆள் இருந்தால் நமக்கு ஈஸி. ஏன்னா நமக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஃபோர்ஸில் நம்ம எங்கேயாவது போய் முட்டிப்போம்னா அடிபடும். ஸோ அது படாமல் ஒரு ஆள் காப்பாற்று. நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் கார்த்திக் கேரக்டர் மாதிரி சொல்கிறீங்க. உண்மை அதுதானா. இப்போது எனக்கு இருக்கிற ஃபோர்ஸ்க்கு, எனக்கு இருக்கிற டாமினேட்டிவ் இதுக்கு டக்குன்னு நம்ம எடுத்துருவோம் டெசிஷன். ஸோ சில சமயம் கரெக்ட் ஆகலாம், சில சமயம் மைனஸ் ஆகலாம். அந்த மைனஸ் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள். ஸோ செல்வா எப்போவுமே நான் எது பண்ணாலும் அவர் சொல்லிட்டு தான் பண்ணுவேன், இப்படி செய்ய போகிறேன் இப்படின்னு. அவர் கரெக்டாக நினைக்கும் போது பார்த்துட்டே இருப்பார், எங்கேயாவது அது கொஞ்சம் எப்படின்னா உடனே சேவ் பண்ணிடுவார். 90s நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுடைய ட்ரீம், கனவு, ஆம்பிஷன் இதெல்லாம் என்னவா இருந்துச்சு அந்த டைமில்? எங்கள் வீட்டில் வந்து என்ன டாக்டர் பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் ஆக்டர் ஆகிட்டேன். ஏன்னா நான் பைபிசி ஸ்டூடெண்ட்டு, ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸாம் எழுதிருக்கு, டாக்டர் ஆகலாம்னு அது வரல. ஏன்னா அம்மா நர்சிங் காலேஜ் பிரின்ஸிபல், பெரிய அண்ணா டாக்டர் படிச்சிருக்காங்க. அப்புறம் சினிமாவில் வரும்போது அப்பாவுக்காக வந்தேன் நான், ஒரே பழம் அப்பாவுக்காக நடிக்கணும், வாய்ப்பு வந்ததுனால அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்னை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ஸோ அதில் வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஒரு இதில் நான் சென்னை வந்து ஃபோட்டோ செக்ஷன் பண்ணி திருப்பதி போகும்போது என்னை பார்த்துருக்காங்க செல்வா சார். அவங்க நர்சாரெட்டி சாமந்தி தெலுங்கு மூவி இது, அதிரடிப்படை சாரி செம்பருத்தி தெலுங்குல சாமந்தி. ஸோ அவங்க பார்த்துட்டு என்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த செம்பருத்தியில் ஹீரோயின் கேரக்டருக்காக அவங்க தேடுறாங்க. அவங்க அது வரைக்கும் 5 பாம்பே ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. செல்வா சாருக்கு செட் ஆகலை, ஏன்னா இது மீன்காரி கேரக்டர் இல்லையா, அந்த சீ சைடு.
ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் பொண்ணு, நல்லா கண் இருக்கணும், நல்லா ஸ்மைல் இருக்கணும்னு இவர் கேட்குறாரு. எல்லாம் பாம்பே பொண்ணாக ஹீரோயின் இருக்கிறாங்க, அவருக்கு அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. ஸோ என்னை பார்த்த உடனே அவங்க இந்த மாதிரி ரோஹிணி இன்டர்நேஷ்னலில் இருக்காங்க ஒரு ஹீரோயின், நீங்கள் அவங்க கதைக்கு கேட்குற மாதிரி இருக்குன்னா, அப்போ எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணா, நான் திரும்பி போகிறோம் திருப்பதிக்கு. ஸோ எங்களை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் ஒரு 2-3 காஸ்டியூம் போட்டு வீடியோ, ஃபோட்டோஸு, டைலாக்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் சொல்லி அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறமா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி ஷெட்யூல் வர சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்தீங்க, அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இந்த படம்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு இல்லை, வெற்றி படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது, உங்களுக்காக கேரக்டர்ஸ்லாம் எழுதப்பட்டது, இதெல்லாம் வந்த பிறகு அந்த டைமில் உங்கள் மென்டாலிட்டியில், ஏன்னா நம்ம எல்லாருமே 20s 30sலாம் நினைப்போம்ல, ஒரு 50-55 நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கணும், நம்ம இதுவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஹேவ் சம் அப்ஜெக்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன்ல, இப்போ வீட்டில் ஒன்று நினச்சாங்க, ஆமாம், நான் வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு எனக்கு இஷ்டம். அப்போ ஏர் ஹோஸ்டஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது ஃப்ளைட் பார்ப்போம். ஸோ ஹையில் அது போகும்போது நம்ம கூட அந்த ரேஞ்சில் இருக்கணும், அதில் இருக்கணும், அதில் என்ன வேலை செய்யலாம். ஏர் ஹோஸ்டஸ்னால் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லாரும். எனக்கு பாவமாக இருக்கும். அவங்க ஸ்வீட்டாக பேசுவாங்க, ஸ்வீட்டாக சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஹியூமிலேட் பண்ணுறவங்க. நம்ம இதுதான் நினச்ச மாதிரி இப்போ தோணுது எனக்கு. அப்போ அந்த கிளவுட்ஸ் மத்தியில் ஜாலியாக ஃப்ளை பண்ணுவோன்னு நினச்சோம். அது என்னால் ஆக முடியல. ஸோ சினிமா தெரியாமல் வந்ததுக்கப்புறம் என்னோட கேரக்டர் என்னன்னா, உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால் அது முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்கிற கேரக்டர். ஸோ டான்ஸ் வராது உனக்கு, நீ கலராக இல்லை, நீ அப்படி இப்படின்னா நான் ஏன் சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு டயலாக் எப்படி சொல்லணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அது மேலே இருந்தது. ஃபியூச்சரில் என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், 30க்கு அப்புறம் 40, அது அந்த யோசனை இப்போ இருக்கிற இதில் நான் பெஸ்ட்டாக. இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா, உங்களால் இது முடியாது அந்த மாதிரி? பாலிடிக்ஸ் வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த சினிமாக்காரங்க வெயிலில் எங்கே நிற்பாங்க, இந்த சினிமாக்காரன் தோத்தா எங்கே நிற்பாங்க, ஓடி போயிடுவாங்க, இந்த சினிமாக்காரங்கன்னு கேவலமாக சொல்லுவாங்க. நம்ம வீட்டு முன்னாடி ஃபுல் டே வெயிட் பண்ணுவாங்க நம்மளை பார்க்குறது, ஒரு செகண்ட் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம பாலிடிக்ஸில் போனால் அது ஒரு பொறாமையில் கேவலமாக பேசுவோம். ஸோ ஏன் சினிமாக்காரங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் இல்லை. இப்போ வெயிலில், புயலில், குளிரில், இப்போ நாங்கள் குலு மணாலி இல்லை சுவிட்சர்லாண்ட் போனால் அந்த ஐஸில் மார்னிங் 5-5:30 கூட்டிகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணால் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறோம் இல்லை, அந்த கிளைமேட்டில் நம்ம வந்து போத்திக்கிட்டு வீட்டில் படுக்கல இல்லை, அந்த ஃபயர் கேம்ப் போட்டு அந்த குளிரில் பண்ணோம். நல்ல வெயிலில் ஷூட்டிங் பண்ணுறோம். வீட்டில் ஏதோ கெட்டது நடந்திருக்கும், ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் இங்கே வந்து சிரிக்கணும், அங்கே ஒரு சந்தோஷமான சிச்சுவேஷனில் இங்கே சோகமானது பண்ணணும். எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும்ல, சீன்ஸு, லொக்கேஷனில் ஆக்டிங்கு, எல்லாமே தாங்கி ஹார்ட் ஒர்க், டே அண்ட் நைட் ஷூட்டிங் பண்ணுறோம். என்னமோ ஏசி ரூமில் உட்காந்து 5 நிமிஷம் வேலை பண்ணி இவ்வளோ ஃபேம் வந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நிறைய ஹார்ட் ஒர்க்கு, ஃபிசிக்கலும் மென்டலி சினிமாவில் தான் இருக்கும். டைரக்டர் எல்லாருக்குமே மென்டல் ஒர்க்கு, எங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கல், டான்ஸு, ஃபைட்டு, ஆக்டிங்கு, ஃபுல் டைம் வெயிட் பண்ணோம். லைட்ஸில் இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டே பேசினோன்னா மற்றவங்கள உட்கார வை சொல்லுங்க, 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு தலைவலி வந்துடும் இந்த வெயில், இந்த லைட்டுக்கு. நம்ம எந்த லைட்டும் வெயிலில் போனால் அந்த ரிஃப்ளெக்டர் வேற கண்ணுக்கு அடிப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சினிமாக்காரங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு யாராவது சினிமாக்காரன்னு கீழேருந்து அப்படி வரும். ஒரு வாட்டி அசம்பிளியில் அப்படியே சொன்னாங்க அப்போசிஷன்காரன், அப்படியே இறங்கி போய் அடிக்க ஓங்கி போயிட்டேன், எல்லாம் என்னை தூக்கி எடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு நீ இருக்கிறது ஒரு சினிமாக்கார பார்ட்டியில், என்டிஆர் பார்ட்டியில் அவங்க இருக்காங்க, நான் ஏதோ ஒரு விமன் இஷ்யூ இறந்துட்டாங்க, அந்த பொண்ணுக்காக, காலேஜ் பொண்ணுக்காக பேசிட்டே இருந்தேன், அவன் சம்பந்தமே இல்லாம இந்த சினிமாக்காரங்க அப்படின்னு அப்படி குதிச்சு போயிட்டேன் நேரா. தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை சினிமாக்காரன் கேவலமான வாய்ஸ்ல சொல்லுவாங்க, அது பிடிக்காது எனக்கு. அப்படியே அரைச்சு பட்டாவா எனக்கும் வந்துடும். இன்னைக்கு இப்போ உங்களுடைய அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது, ஒருவேளை இது ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் உங்களுடைய பழைய படங்கள் பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா, ஒரு படம் இஃப் யூ ஹேட் டு ரெக்கமெண்ட் ஆஃப் யோர்ஸ், நீங்கள் எதை சொல்லுவீங்க? தமிழ்ல? தமிழ்.
தமிழ் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அது வந்து நல்லா இருக்கும், யார் பார்த்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம்னா எனக்கு ஒரு லவ் இருக்கும். ஏன்னா செல்வா கூட லவ். அண்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நான் பார்த்துக்கிறேன் ஆன் ஸ்க்ரீன், டான்ஸ் எப்படியோ தெரியாமல் டான்ஸ் ஆடிருக்கு, ஆக்டிங் தெரியாமல் ஆக்டிங் பண்ணியிருக்கு. ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு க்யூட்டாக தோணும். சரி, கடைசியாக நான் ஒரு வரிசையா ஒரு 6-7 பாட்டு சொல்றேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க, ஞாபகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். நீங்க செம்பருத்தின்னு சொல்றதுனால நிலா காயம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நிலா காய நேரம் சரணம் பாட தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த சாங் வந்து இந்த அரக்குலோயில் அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ்ல நடுவில் நான் வருவேன் இல்லை, ஒயிட் ட்ரெஸ் போட்டு. அப்போதைக்கு லவ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தாங்க செல்வா சார் போடுறதுக்கு. அந்த எல்லோ ஃப்ளவர்ஸில் நாங்கள் எல்லாம் சாங் பண்ணும்போது நான் வந்து இப்படி ஸ்டிஃபாக நின்றுட்டு டான்ஸ் ஆடுவேன். அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். பிரசாந்த் வந்து உட்காந்துட்டு இப்படி ஆடுவான். ஸோ கேமராமேன் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், நீ என்ன ஹீரோ மாதிரி ஆடுற, அவன் என்ன பார்த்தன்னா ஹீரோயின் மாதிரி ஆடுற, நீங்கள் 2 பேர் என்ன மாற்றி ஆடுங்கன்னு சொல்லுவாங்க ரவி யாதவ் சார். ஸோ நான் வந்து அந்த டாமினேட்டிவ் அந்த ஆம்பளை மாதிரி டான்ஸ் ஆடுவேன் அதுலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுது, அது ஞாபகத்துக்கு வருது. இந்த இப்போ லியோ வந்ததுல இருந்து இந்த கருப்பாய் பாட்டு மறுபடியும் கருப்பாய் அதை பார்க்கும்போது நீங்களும் பிரபுதேவா மாஸ்டரும் ஒரு வைப்ல தான் இருந்தீங்க அந்த பாட்டுல. ஆமா சரி, ரொம்ப காம்படிஷன் இருக்கும் ராஜா சார் கூட ஆடும்போது. நாங்க எக்ஸ்பிரஷன் டான்ஸ், ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டா அவர் என்ன சாப்பிட்டுடுவார் டான்ஸ்ல. அதனால நம்ம ரேஞ்சுக்கு என்னால முடியுமோ எக்ஸ்பிரஷன் காஸ்டியூம் எல்லாம் கொஞ்சம் அப்படி டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். யாராவது உங்ககிட்ட இது மட்டும் தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களால பிரபுதேவா மாஸ்டர் அளவுக்கு ஆட முடியாதுன்னு சொல்லியிருந்தா நீங்க இன்னும் யாரும் சொல்லல. பபு கூட ஈக்குவலா ஆடுறது நீங்க தான் சொன்னாங்க, நம்ம அவ்வளோ ரேஞ்சுக்கு ஆட முடியாது, அவர் பிரேக் எல்லாம் ஆண்டு நம்மளால ஆட முடியாது. அந்த சினிமாட்டிக் டான்ஸ்னால நம்ம அவர் கூட ஆட முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, பிரபுதேவாக்கு ஈக்குவலா நீங்க ஆடுவீங்க எக்ஸ்பிரசிவா சூப்பரான்னு சொல்லிட்டு. திங்க் லோகேஷ்னால இன்னொரு பாட்டும் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு, விக்ரம் படத்துல இருந்து அந்த சக்கு சக்கு வத்தி குச்சின்னு ஒரு பாட்டு. அதுல ஒரு கோரஸ் வரும்போதெல்லாம் இப்போ வந்து அந்த பழைய சாங்ஸ் அவங்க படத்துல வைக்கிறதுனால அந்த யூடியூப்ல போய் அடிக்கும் போது நாங்க தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த பாட்டுல இவங்க தான் வராங்க, இந்த பாட்டுல. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கிரேஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நாங்க தெரியலன்னா கூட இவங்க லெஜெண்ட்ஸ், இவங்க ஆல்ரெடி இது சூப்பர் ஹிட் சாங்ஸ் பண்ணிருக்காங்க, இவங்க ஆடி இருக்காங்கன்னு எங்க டான்ஸை பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எங்களை பார்க்கறதுக்கு விஜய் சார், விக்ரம் சார், இவங்க எல்லாம் எங்க சாங்ஸ் மறுபடியும் அவங்க படத்துல வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. மஸ்தானா பத்தி என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? மஸ்தானா சாங் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அந்த சாங். அண்ட் டைமே இல்லை, மார்னிங் வந்து 9 to 6 தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் 7 to மறுபடியும் மார்னிங் 5 வரைக்கும் இந்த சாங் மஸ்தானா. ஏன்னா பிரபு சார் அப்போ லவ் பேர்ட்ஸ்க்கு லண்டன் போகணும். ஸோ அதனால அந்த நைட்டு 10 days ஷூட்டிங்க்கு டேட்காக ஹைதராபாத் வந்தாங்க. ஸோ என் டேட் இல்லை, மார்னிங் கிருஷ்ணா சார் படம் அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் 10 days அவங்களுக்கு மார்னிங் சாங் நைட் சாங். இவங்கள 1 hour கூட படுக்காம 10 நாள் கண்டினியூஸா ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணியிருந்தோம். டேட் தெரியல, அதுல தெரியாது. ஸோ பிரபு சார் கூட டான்ஸ்னால ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஒரு சைல்டிஷ் ஜாய் அது வழியா வரும்னு நினைக்கிறேன்ல அந்த பாட்டுல. நடுவுல வர குட்டி குட்டி பிட் எல்லாம் ஆல்மோஸ்ட் அந்த ஹேர் ஸ்டைல் கூட அப்படிதான் இருக்கும், சின்ன பொமேரியன் மாதிரி குட்டி குட்டி ஹேர் ஸ்டைல். நான் பாபின்னு சொல்லலான்னு வந்தேன், பொமேரியன் எனக்கு அது போட்டாலே அப்படி இருக்கும். அது ஒன்று அந்த 2 ஜடை போட்டுட்டு இப்படி பார்பி டால் மாதிரி அது ஒன்று வரும், பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த காதல் வானிலை ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? காதல் வானிலை மறுபடியும் ரொம்ப அழகான பாட்டு, சூப்பர் சாங். அது வந்து பேங்காக்ல பண்ணோம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல. எங்களுக்கு வந்து ஓட்டம் தான். ஏன்னா லாங் ஷார்ட்ஸ் தான் எடுப்பாங்க எப்பவுமே நாங்கள் ஃபாரின் போனோம். ஏன்னா அந்த டைம்குள்ள முடிச்சிடணும் சொல்லி அந்த லக்கேஜ் எடுக்கிறது, கப ட்ரெஸ் எடுத்துட்டு எங்கே வாஷ்ரூம் இருந்தால் போய் போட்டுட்டு வந்துடுது. இங்கே இப்படி பிடிச்சி ஓடிட்டே இருக்கிறது, டவுன் பண்ணு திருப்பி ட்ரெஸ் எடுத்துட்டு சூட் கேஸில் போட்டு
அதை எடுத்து கார் மேலே கட்டிட்டு திருப்பி நெக்ஸ்ட் லொக்கேஷன். இதே தான் அந்த ஃபீலிங், அந்த படத்துல பாக்குற ஃபீலிங் எங்களுக்குள்ள இருக்காது. ஓடுறதே வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். லாங் ஷாட்ஸ் தான். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மிடில் ஷாட், அந்த க்ளோஸ் அப்ஸ் அதெல்லாம் இங்க எடுத்து மேட்ச் பண்ணுவாங்க. அங்க பண்ணும்போது நம்ம அங்க க்ளோஸ் அப் எடுத்தா மூஞ்சில தெரியும். உங்களுக்கு ஃபாரின் சாங்ஸ் பண்ணாலே அந்த மாதிரிலாம் அங்க ஓடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையிலலாம் தோணுமா உங்களுக்கு? அந்த நேரம் இருக்காது. இந்த ஷாட் முடிஞ்சு அடுத்த லொகேஷன் போகணும். டச் அப் கிச்சப் எதுவுமே இருக்காது லாங் ஷாட்னால. ஸோ காஸ்டியூம் தான் அவங்களுக்கு ஷார்ட் வச்சு பிளாக் கிரீன் அவ்வளவுதான். நீ அழுதுட்டே ஓடினாலும் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி கூட ஒரு பாட்டு பாடி இருக்கு. என்ன சொல்றீங்க? சூரியன் படத்துல அந்த ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருப்பேன் இல்லையா, சரத் சார் கூட. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டகத்து பார்த்து அது மேல உட்கார வச்சாங்க ஒன் சைடு. அது இப்படி எந்திரிக்கும்ல, அது ஃபுல்லா பழம். நான் கீழே விழுந்துச்சேன்னு நினைச்சேன். ஒரே பயம் வந்துச்சு. நான் ஏற மாட்டேன் கத்துறேன். லைட் போகுதுன்னு ஏத்தி அந்த கேமல் போற லாங் ஷாட் ஃபுல்லா அழுதுட்டே இருக்கு. சரத் சார் சிரிக்கிறாரு. நான் அழுதுட்டே இருந்தேன். அந்த ஷாட் மொத்தமா என்ன இறக்க வைக்கிற வரைக்கும் அழுதுட்டே இருந்தேன். பயம் வந்துச்சு எனக்கு. அந்த கேமல் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஹெவி கெட்டப். அந்த கால் இந்த கால் போட்டா ஓகே, ஒரே சைடு உட்கார வச்சாங்க. அது ரொம்ப பயம். அது ரொம்ப பயந்துட்டு அது திருப்பி அந்த ஷாட் முடிச்சு என்ன கீழே இறக்க வைக்கிற வரைக்கும் அழுதுட்டே இருந்தேன். கண்டினியூஸ். லாஸ்ட் டைம் செகண்ட் மூவி அது எனக்கு. 2 பாட்டு ஆளான நாள் முதல்ல ஞாபகம் இருக்கு நம்ம ராஜசுந்தரம். ஆமா, முதல்ல யாரையும் நினைச்சது இல்ல மாமா நான் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து பிரபு சார் கூட தான் நான் ஹீரோயினா பண்ணும்போது மாஸ்டரா பண்ண சாங்ஸ் அவர் தான் நிறைய பண்ணாங்க. அப்புறம் அவர் கூட ஹீரோயினா பண்ணேன். ராஜசுந்தரம் கூட நான் ஹீரோயினா சாங்ஸ் பண்ணல, சுந்தர மாஸ்டர் சார் கூட பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாங் வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ரேகா உற்சவ் படம் நினைக்கிறேன். எனக்கு ரேகாவோட காஸ்டியூம்ஸ் அந்த ஜுவல்லரி அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சூட் ஆகும் அது. ஸோ அதில் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அது ஃபன்னியா இருக்கும். ராஜசுந்தரம் மாஸ்டர் டான்ஸ் எனக்கு அந்த சாங் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு. அந்த சாங் நல்ல எந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எங்கே போனாலும் அந்த சாங் கேட்சியான ஒரு ஃபோக் நம்பர். ஆமா எங்கே போனாலும் அந்த சாங் போடுவாங்க என்ன பார்த்த உடனே. இது இப்போ நான் கடைசியா சொல்ல போது ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெலடி, உங்களுக்கு ரொம்ப பெரிய பேர் கொடுத்த ஒரு படமும் கூட, மல்லிகை பூவே ஞாபகம். ஒன்னிடத்துல என்ன கொடுத்தேன். என்னோட ஃபேவரட் ஹீரோ கார்த்திக். நான் காலேஜ் படிக்கும் போது பெரிய ஃபேன் அவருக்கு. மண்டத்னம் சார் படம் மௌனராகம் பார்த்துட்டீங்க? அக்னி நட்சத்திரம், மௌனராகம். அப்புறம் இன்னொரு படம் வந்து வேற டைரக்டர் குஷ்பு கூட 16 வருஷம் 16. அதெல்லாம் நான் திருப்பதியில தமிழியன்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போகும்போது எனக்கு படத்துக்கு கூட்டிட்டு போகும்போது இவரோட படம் எல்லாம் பார்த்து நான் ஃபேனா இருந்தேன். ஸோ அந்த படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். நான் சின்ன வயசுல ஃபேனா இருந்தவர் கூட நான் ஹீரோயினா நடிக்கிறேன்ல. ஸோ அது ரொம்ப எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அஜித் வந்து என் ஃபேனு, நான் வந்து கார்த்திக் சார் ஃபேனு. ஸோ அஜித் என்ன பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, நான் கார்த்திக் சார், 3 பேரும் இதே வேலை. ஒருத்தருக்கு சார் நான் ஃபேனு, இவர் நான் உங்க ஃபேன், 3 பேரும். அப்பதான் அஜித் அப்கமிங். அந்த படத்துலவே அவர் என் கூட நடிக்கணும்னு தான் அன்னைக்கு வேற படம் ஏதோ மெயின் படம் பண்ணும்போது ஒரு டேட் கொடுத்துட்டு வந்தார் இந்த படத்துக்கு. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? பீப்புள் உங்களுடைய ஒரு ஃபேனா இருக்காங்க அப்படின்றதுக்கு. இதெல்லாம் நான் யாருக்கு ஜெனரலா அஜித் அவர்கள் இந்த மாதிரி சில பேர் வந்து உங்களுடைய ஃபேன்ஸா வருவாங்கல்ல, உங்க கூட படம் எல்லாம் பண்றதுக்கு நீங்க சொல்றீங்கல்ல. ஓகே ஓகே. சோ அப்படி கேக்குறேன், do you remember any praise, any compliments you were given அந்த டைம்ல? அஜித் வந்து எனக்கு பெரிய ஃபேனு. ஸோ எங்க கூட பண்ணணும் விக்ரமன் சார் படத்துக்கு வரும்போது எங்களுக்கு எந்த சீன் இருந்தாலும் அவங்க டேக் சொல்ற வரைக்கும் பேசிட்டே இருப்பாரு. விக்ரமன் சாருக்கு வந்து பேசிட்டே இருந்தா பிடிக்காது, அவர் ரொம்ப மிலிட்ரி ஸ்ட்ரிக்ட். ஸோ நானும் அஜித் உட்காந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா திட்டு வாங்கிட்டே இருப்போம். சைலன்ஸ், டைலாக் மேல இருக்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க. கார்த்திக் சாருக்கு நான் ஃபேனு, ஆனால் அவர் நிறைய பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு இப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் உங்க கூட பேசிட்டு இருப்பாரு, நீங்க அந்த சைடு திரும்பி அவர் கூட பேச, அந்த ட்ரையாங்கிள் போயிட்டே இருக்கும்.
ஸோ கார்த்திக் சார் கூட பண்ணும்போது ப்ளஸ் சாங்ஸு நாங்கள் ஊட்டியில் பண்ணியிருந்தோம். ஊட்டியில் பண்ண நல்லா ஃபீவர், எனக்கு பயங்கர ஃபீவர் அந்த டைமில். சொல்கிற எல்லா ஸ்டோரிஸும் ரொம்ப சேடாக இருக்கு. நல்ல குளிர், நல்ல ஹெவி ஃபீவர் எனக்கு. அந்த சாங் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் நல்லா ஒத்தி போயிருக்கும். ரொம்ப ஃபீவர்ல கார்த்திக் சார் பக்கத்தில் இருக்கார்ல, ஜாலியாக ஆடிட்டோம், டான்ஸ் ஆடுது, அவரை பார்த்துக்கிட்டே ஆடிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒன்று சொல்லலாம். நீங்கள் இந்த படங்கள் பற்றி பேசும்போது, பாட்டெல்லாம் பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் ஒரு டான்ஸ் பாட்டுன்னா இப்போ கூட ஒரு சந்தோஷம், ஏஜுக்கு ஞாபகம் வராது, என்னோட ஸ்டேட்டஸ் பொலிட்டிஷியனா இதுவா எதுவும் ஞாபகம் வராது. எனக்கு அந்த செம்பருத்தி ரோஜாவே ஃபீல் பண்ணுவோம். இப்போ கூட சாங் போட்டான்னா வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணாலும், இல்லை என்ன ஏதாவது டிவி ஷோவில் சாங் போட்டால் கூட நான் ஜாலியாக ஆடுவேன். ஐயோ ஆடக்கூடாது, நம்ம இப்படியே இருக்கணும், அப்படியே எப்பவுமே. சூப்பர், ரொம்ப அழகான குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக ஆடுவேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இந்த கான்வர்சேஷனுக்கு. ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. ஆல் தி வெரி பெஸ்ட் வித் லெனின். என்னோட பொலிட்டிக்கல் டயலாக் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைலரில். ஆந்திரா என்னோட அம்மா வீடு, தமிழ்நாடு எங்க அத்தை வீடுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தேன். நகரி பார்டர் தானே, பாதி தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ அங்கே பேச அந்த வாய்ஸ் கூட எடுத்துன்னு ட்ரைலர்ல வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி எங்க எடுத்துட்டு சினிமா ஷாக்கிங்கா பேசணும். சினிமா எப்படி பாலிடிக்ஸ்ல யூஸ் ஆகும், பாலிடிக்ஸ் சினிமால யூஸ் ஆயிடுச்சு. அது கேட்கும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க எப்போ கேட்டாங்க, இது எப்படி எடுத்துட்டு இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க டயலாக். All the very best to you. Thank you for the conversation. Thank you so much.